ஹலோ யோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா காலேஜில் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் 2026-27க்கு உங்களுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இதுல யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்கு வேணா அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் இருக்கு அட் ப்ரெசென்ட். சரிங்களா? இப்போ ஜெனரலா பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டின்னு இல்லை, யூனிவர்சிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி அட்மிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் யூஜி அட்மிஷன்ஸுமே உங்களுக்கு 5 கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க யார் அப்ளை பண்ணலாம் அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். அதே மாதிரி பிஜி அட்மிஷன்ஸ்மே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமா ஃபியூ கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமா ஃபியூ கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் டீடைல் ஃபுல்லா பார்க்க போறோம். ஒன் பை ஒன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. இங்க இப்ப அட்மிஷன் நோட்டிஸ் யூஜி அண்ட் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப்சைட் பாத்தீங்கன்னா b-u.edu சரி b-u.ac.in. உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. யூஜி அண்ட் பிஜி அட்மிஷன் 2026-27 சொல்லிட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க, அது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு அட்மிஷன் பேஜ் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு அட்மிஷன் பேஜோட உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன், கைட்லைன்ஸ் ஆஃப் ஃபில்லிங் அப்ளிகேஷன், என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து இருக்கு எல்லாமே. சரிங்களா? இதுல நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். நோட்டிபிகேஷன்ஸ் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2026-27 அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அகாடமிக் இயருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல யூஜி கேண்டிடேட் அண்ட் பிஜி கேண்டிடேட் நீங்க அப்ளை பண்ணலாம். தென் யூஜி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிளெண்டட் பிசிக்ஸ், பிஎஸ்சி பிளெண்டட் கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளெண்டட் பயோ சயின்ஸ், தென் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், தென் பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷன்ல மல்டிமீடியா அனிமேஷன், இந்த பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷன்ல பிசினஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது இல்லாம எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, தென் எம்எட், தென் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், பிஜி டிப்ளமோ கோர்சஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. நீங்க அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 9ல இருந்து மே 7 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 rupees வரும். உங்களுக்கு வந்து கேண்டிடேட்டிங்க பிஜி கோர்சஸ் வந்து பிஜி கோர்சஸ் நீங்க அப்ளை பண்றதாவது உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னா 200 rupees வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு காப்பீஸ் சர்டிஃபிகேட் காப்பீஸ் வந்து எஸ்எஸ்எல்சி, தென் ஹெச்எஸ்சி, யூஜி, மார்க்ஷீட்ஸ், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் இது நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க 8வது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க அதாவது மே 7க்குள்ள நீங்க அனுப்பணும். அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு வந்து தேவை. டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன் நீங்க கண்டிப்பாக எழுதிருக்கணும். அதை டிஎன் எம்பிஏ கவுன்சிலிங்கும் நீங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்க இதில் கொடுத்துருக்க முக்கியமான தகவல். எம்பிஏ கோர்சஸை பொறுத்திருக்கு அது அப்படியே தமிழ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அது பாஸ்போர்ட்டிக்ஸ்ல என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பாஸ்போர்ட்டிக்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாஸ்போர்ட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து 28 பேஜஸ் கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட்டிக்ஸ்ல. இதுல பாரதியார் யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு நாக்ல அக்ரிடேஷன்ல 4th சைக்கிள்லயே உங்களுக்கு A++ வந்து வாங்கியிருக்காங்க. 3.63 CGPA அப் டு மார்ச் 30 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. NRF ரேங்கிங்ல 2025ல யூனிவர்சிட்டியில 46 ஓவரால் 76 ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி 10th ரேங்க்ல இருக்கிறாங்க. அது இல்லாம டைம்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங் எல்லா ரேங்கிங் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் பாஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மே 7th லாஸ்ட் டேட். இதுல என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூஜி பிஜி கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி உங்களுக்கு வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகேங்களா கண்டக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு இதுல இந்த கோர்சஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம்ல எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்எஸ்சி பயோஸ்டாட்டிக்ஸ், தென் எம்எஸ்சி ஹியூமன் ஜெனடிக்ஸ் அண்ட் மைக்ரோ இது மாலிகுலர் பயாலஜி, தென் எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ், எம்எஸ்சி டெக்ஸ்டைல் ஆப்பிள் டிசைன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எஸ்சி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி டேட்டா அனலிட்டிக்ஸ், எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ்சி இ லேர்னிங் டெக்னாலஜி, எம்ஏ தமிழ், எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டடீஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ். எம்காம்ல ஃபினான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன், எம்காம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், எம்காம்ல வந்து
ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, தென் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், எம்பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, எம்பிஏ கெரியர் கைடன்ஸ், எம்பிஏ கெரியர் கைடன்ஸ்ல லேட்டர் என்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், எம்பிஏ சோஷியாலஜி, எம்பிஏ ஹிஸ்டரி, எம்பிஏ ஜெண்டர் ஸ்டடிஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து இருக்கு. தென் யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி வெக்கேஷனல்ல மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன்ஸ் இருக்கு, தென் பி வெக்கேஷனல்ல பிசினஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கு, தென் பிஎஸ்சி பிளெண்டட் பிசிக்ஸ், அதாவது இன் கொலாபரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் சரி, பயோ சயின்ஸ்க்கும் சரி. தென் பிஜி டிப்ளமா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம் இன்ஃபார்மேட்டிக்ஸ் இருக்கு, ஹெர்பல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, தென் educational administration, then guidance and counseling in education, e-learning technology, then career guidance in executives. சரிங்களா? தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் பிசிக்ஸ், எம்எஸ்சி நானோ டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி மெடிக்கல் பயோடெக்னாலஜி, டிபிடி சப்போர்ட்டட் கண்டிப்பா வந்து எக்ஸாமினேஷன் எழுதிருக்கலாம். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், தென் எம்சிஏ. ஓகேங்களா? எம்பிஏ ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி நீங்க டிஎன் எம்பிஏ கவுன்சிலிங் கண்டிப்பா போயிருக்கணும் அது சொல்றாங்க. அதே மாதிரி மெடிக்கல் பயோடெக்னாலஜிக்கு வந்து எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிடி, டிபிடி எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். 10 சீட்ஸ் த்ரூ ஜிஏடி பி கேட் ஸ்கோர் மூலியமா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் இதை தவிர்த்து பென்டட் இது கோர்சஸ்ல இது எல்லாமே ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். நீங்க ஃபர்தர் வெப்சைட்டை நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அதோட ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் டூரேஷன்ஸ் எவ்வளோ, இன்டேக் என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட்டா எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் நீ கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸை பத்தியுமே உங்களுக்கு தகவல் வந்து ஃபுல்லா எல்லா கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு இயருக்கும் நீங்க எவ்வளவு பே பண்றீங்க, என்னென்ன அதர் ஃபீஸஸ் பே பண்றீங்க, உங்களுக்கு யூஜி என்ன, பிஜி என்ன, தென் வந்து போஸ்ட் டிப்ளமா எல்லா கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே எல்லா தகவலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரௌச்சர்ஸ்ல நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை தவிர்த்து உங்களுக்கு அதர் ஃபீஸஸ் நீங்க என்னென்ன சார்ஜஸ் வந்து பண்றாங்க, தென் ஃபாரின் கேண்டிடேட்ஸ் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன ஃபீஸஸ் வந்து வரும், அந்த தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணலாம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிக்கோங்க. தென் அப்ளிகன் கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ரௌச்சர் கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் மார்க் ஷீட்ஸ் நீங்க யூஜி அப்ளை பண்றதா இருந்தா நீங்க 10th and 12th மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க காப்பீஸ் அட்டாச் பண்ண, போட்டோகிராஃபி, உங்க சிக்னேச்சர் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஜி நீங்க அப்ளை பண்ண யூஜி மார்க்ஸ் 5 செமஸ்டர் வரைக்கும் இருக்கணும். இன்கேஸ் நீங்க படிச்சிருந்தா, நீங்க படிச்சு முடிச்சுன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி எல்லாமே கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. வேலிட் மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? நீங்க வந்து அப்ளை பண்ற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாம்பிள் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நீங்க அனுப்பிச்சு ஆகணும். போயிட்டு அட்ரஸ் காப்பியோட தென் அப்ளை பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் பாருங்க கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்னா நீங்க உங்க நேம், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட் கூட என்ட்ரி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்க லாகின், தென் பாஸ்வேர்ட் கொடுத்து தென் ஃபர்தரா உங்களோட லாகின் கேட்கும். தென் உங்க மெயில் ஐடியில ஒரு நம்பர் வந்துருக்கும், உங்களுக்கு ஓடிபி, அதை வச்சு நீங்க லாகின் பண்ணுங்க. தென் ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ், அகாடமிக், தென் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், தென் அதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட்டட். ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் வந்து 2 பேஜஸ் இருக்கு. தென் அது அகாடமிக் டீடைல்ஸ் வந்து நீங்க அகாடமிக் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். அதாவது எங்க யூஜி எங்க படிச்சிருக்கீங்க, பிஜி எங்க யூஜி எங்க படிச்சிருக்கீங்க, அது ரிஜிஸ்டர் பண்ண எந்த யூனிவர்சிட்டி, எப்போ பாஸ் பண்ணீங்க, அந்த டீடைல்ஸா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்னென்ன மார்க்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த டீடைல்ஸ் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். உங்க போட்டோ, சிக்னேச்சர், ஓகேங்களா, அது அட்டாச் பண்ணணும். தென் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, செமஸ்டர் 4 அந்த மார்க் ஷீட் நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரிவியூ நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் வந்து வரும். நீங்க அதுக்கப்புறம் பே த ஃபீஸ் உள்ள நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான். நீங்க ஒன்ஸ் நீங்க பேடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே டீடைல்ஸ் உங்களுக்கு கட்டுறதா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தான் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே ப்ரிவியூல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட அட்டாச்மெண்ட் டாக்குமெண்டோட நீங்க எடுத்து வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். சரிங்களா? தென் இதுல வந்து யூஜி மார்க் ஷீட் உங்களுக்கு எல்லாமே கம்பைண்டா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஜிக்கு தனியா சொல்லிட்டு
யூஜி பிஜி அப்படிலாம் இல்லாம மொத்தமா சேர்த்தா உங்களுக்கு கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த கோர்சஸ் யூஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ்ல வந்து பி ஒகேஷனல் 2 இருக்கும், பிஎஸ்சி பிளண்டட் கோர்சஸ் வந்து 3 கோர்சஸ், டோட்டலா வந்து 5 கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சரிங்களா, இதுதான் அந்த ப்ரொசீஜர்ஸ். இதுக்கு நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற உங்களுக்கு பேஜ் வந்து டேரக்டா உங்களுக்கு போயிடும். சரிங்களா, இதை தவிர்த்து நீங்க வந்து கோர்சஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதுவும் தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பத்தி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீடைல்ஸுமே உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரௌச்சர்ல இருக்குதா உங்களுக்கு தனியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்க கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு வெப்சைட்ல என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹோம் பேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் பேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் தகவல் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, நீங்க காலேஜோட ரிசர்ச்சர்ஸ் வந்து என்னென்ன பண்றாங்க, என்னென்ன சென்டர்ஸ் வந்து இருக்கு, நீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ரோக்ராம், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன சேல்ஸ் வந்து இருக்கு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே வந்து வெப்சைட்ல கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேற்கொண்டா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணா கான்டாக்ட் கவுண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த காலேஜ் பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலையும் நீங்க சொல்லுங்க. என்ன எந்த காலேஜ் தகவல் வேணும், என்ன யூனிவர்சிட்டியோட தகவல் வேணும்னா கவுண்ட் பண்ணுங்க. அதோட செக் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்றேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.